இன்னைக்கு மூத்தானா கூட ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போயிடும்னு நம்பிட்டு இருக்கோம் நம்ம எல்லாம். இன்னைக்கு மூத்தானா சொர்க்கம் எனக்கு இல்ல மாஷா அல்லாஹ், அல்லாஹ் பாதுகாத்தவர்களை தவிர. ஆனா ஒவ்வொரு நாளும் தூங்கும் போது கேட்க வேண்டிய கேள்வி என்ன? இன்னைக்கு என்ன செஞ்ச நீ சொர்க்கத்தை அடைகிறதுக்கு? கரெக்டா தொழுதியா? கரெக்டா குஷுவோடு தொழுதியா? ஜக்காத்து கொடுத்தோமா? அமானிதங்களை பேணணுமா? பொறுமையா இருந்தோமா? வாக்குறுதிகளை பேணணுமா? இப்படி அல்லாஹ் கூறிய சொர்க்கவாதிகளுடைய தன்மையை செயல்பட்டுட்டு மூத்தாகும் போது அல்லது தூங்கும் போது நான் சொர்க்கத்துக்கு போக போறேன் இன்ஷா அல்லாஹ்ங்கிற எண்ணம் இருந்தா சரி. நான் என்ன இருக்குன்னு நம்ம ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் போகணும்னு நினைச்சிட்டு இருக்கோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் ஆமிலின் அமல் செஞ்சாதான் அந்த துவா அங்கீகரிக்கப்படும். துவாவை சும்மா கேட்கறதுனால துவா அங்கீகரிக்கப்படாது. யா அல்லாஹ் நரகத்தை விட்டு பாதுகாத்திரு, நரகத்துடைய கேவலத்தை விட்டு பாதுகாத்திருன்னு சொல்லும் போது, இமாம் சொல்லும் போது ஆமீன் சொன்னா மட்டும் துவா அங்கீகரிக்கப்படாது. அந்த அமலை விட்டு நாம் விலகி இருக்கணும்.